சைத்திர புராணம் 7ஆம் அத்தியாயம். மனம் மற்றும் சொர்க்கத்தின் வர்ணனை. மாண்டவ்ய முனிவர் இவ்வாறு கூறினார். எனவே மாதங்கள் அனைத்திலுமே சைத்திர மாதமானது மிகவும் முக்கியமானது என்று கூறப்படுகிறது. மாதங்கள் அனைத்திலும் முதல் மாதமான சைத்திர மாதம் மிகவும் புனிதமான மாதமாக அனைவராலும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக உத்தமமான மனிதர்கள் அனைவரும் சூரிய உதயத்திற்கு முன்பாக அருணோதய காலத்தில் நீராடுவது மிகவும் விசேஷமானது என்று தத்துவ நூல்கள் அனைத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசரே, அங்கே ஒரு நிர்ணயம் கூறுகிறேன், கேளுங்கள். அப்படி என்றால் அருணோதய காலம் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயமே முனிவர் தெரியப்படுத்தினார். சூரிய உதயத்திற்கு முன்பு 3 படி உள்ள காலம் அருணோதய காலமாகும். அது ஆன பிறகு உள்ள நிமிடங்களில் சூரிய உதயம் நிகழ்கிறது. அதன் பிறகு மணிப்பொழுதில் மட்டுமே என்று மிகவும் புனிதமான சர்வ சாஸ்திரங்களையும் கற்றறிந்த முனிவர் கூறியருளினார். எப்பொழுது இலங்கை பட்டினம் மத்தியில் சூரிய தரிசனம் தென்படுகிறதோ அந்த காலத்தில் அந்த வாரத்தில் பிரபிருத்தி என்ற திருநாமம் கொண்ட முனிவரானவர் கூறினார். அரசரே, மிகவும் உத்தமமான சைத்திர மாதம் இவ்வாறு கூறப்படுகிறது. இது போலவே மிகவும் விரிவாக கூறுவது நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை. அப்பொழுது அரசர் புண்ணிய கீர்த்தி மனதினில் மூலம் செய்யப்பட்ட பெரிய காரியமானது சைத்திர மாத நீராடல் குறித்து கேட்கப்படுகிறது. அந்த நீராடல் குறித்து கூட எனக்கு கூறுங்கள் என்று பிரார்த்தித்து நின்றார் அரசர் புண்ணிய கீர்த்தி. அரசர் புண்ணிய கீர்த்தியின் பிரார்த்தனையை கேட்ட மாண்டவ்ய முனிவர் புண்ணிய கீர்த்தி மன்னருக்கு இவ்வாறு கூறியருளினார். பங்குனி மாதத்தில் வளர்பிறை தசமி திதி நாளில் இந்த தசமியிலிருந்து சைத்திர மாத வளர்பிறை தசமி திதி வரை சாஸ்திரம் கூறியுள்ளபடி நீராடுவேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பால்குண மாத தசமியிலிருந்து சைத்திர மாத வளர்பிறை தசமி திதி வரையில் கூறியுள்ளபடி நீராடுவது சைத்திர ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு கூறுவது மக்கள் அனைவரின் எண்ணமாகும். பங்குனி மாத பௌர்ணமியிலிருந்து சைத்திர மாத பௌர்ணமி வரை நீராடுவது சைத்திர ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது என்பதில் ஐயமேதுமில்லை. சூரிய பகவான் மீன ராசியில் எப்பொழுது வரை இருக்கிறாரோ அதன் பிறகு மேஷ ராசிக்கு செல்கிறார். அப்பொழுது வரை நீராட வேண்டும் என்றும் அப்பொழுது வரை சைத்திர மாதம் என்றும் அனைத்து சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விரதமிருக்க முடிவு செய்யும் மனிதர்கள் புனிதமான நாளில் முதலில் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். சீதையின் நாயகனே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, ஏழைகள் அஞ்ஞானத்தின் பிடியில் சிக்கியுள்ளார்கள். கவனிப்பீராக. நமது அன்பான சிந்தனைக்காக மிகவும் புனிதமான சைத்திர மாத நீராடல் செய்யப்பட வேண்டும். பகவான் ஸ்ரீஹரியே, அனைத்து ஜென்மங்களிலும் எந்தெந்த பாவங்களை நான் செய்துள்ளேனோ அது அனைத்தையுமே அடியேன் செய்துள்ள இந்த சைத்திர மாத நீராடலில் அனைத்தையுமே நாசமாக்கி விட வேண்டும். சங்கல்பம் செய்து கொண்ட பிறகு மிகவும் புனிதமான இந்த மாதத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நன்றாக விரதம் மேற்கொண்டவர்கள் இரவு பொழுதில் சிறிதளவு உள்ளது என்னும் பொழுதே உறக்கம் கொள்ள வேண்டும். பாதத்திலும் தலையிலும் 3 முறை செய்து, அதாவது தண்ணீர் தெளித்து பக்தியாக சுகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனதால் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கால கிருத்தியை எடுத்து கொள்ள வேண்டும். அதாவது நற்காலத்தை எடுத்துக்கொண்ட பிறகு விரத சூத்திரத்தை அனைத்து யஜ்ஞோபவீதங்களில் மனதார கேட்டு மனதிற்குள் ஆழமாக பதித்து வைத்து கொள்ள வேண்டும். கால கிருத்தியத்தை எடுத்துக்கொண்ட பிறகு மௌனமாக இருக்க வேண்டும். அரசரே, அதன் பிறகு அடியேன் கூற உள்ள திவ்யமான வார்த்தைகளை மனதால் தியானித்து கொண்டு அப்படியே மன கிரியையாக கூறுகிறேன். 7ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.